أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு வந்து சூரா குரைஷ் அதை வந்து நம்ம பார்க்க போறோம். 106வது அத்தியாயம். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்துல விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களை நம்ம ஓதியவர்களாக இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي يطعمهم من جوع وآمنهم من خوف. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குறைஷிகள் நன்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். அதாவது குளிர்கால மற்றும் கோடைக்கால பயணங்களில் நன்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் இந்த இல்லத்தின் அதிபதியை அடிபணிந்து வணங்கட்டும். அவனோ அவர்களை பசியிலிருந்து காப்பாற்றி உண்ண கொடுத்தான். மேலும் அச்சத்திலிருந்து அவர்களை மீட்டு அமைதியை வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற சூராவினுடைய பெயர் குரைஷ். சூரா குரைஷ். சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சோ குரைஷ் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்பெசிபிக்கா ஒரு முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா, அவங்கதான் வந்து இந்த மக்கத்து மாநகர்ல இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய அந்த கூட்டம் பெயர் வந்து பாத்தீங்கன்னா குறைஷிகள். சரிங்களா? அந்த இனத்தை அவர்கள் சேர்ந்தவர்களாக அவங்க இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 4 வசனங்களை மட்டுமே கொண்டது. 106வது அத்தியாயத்திலிருந்து 4 வசனங்கள் மாத்திரம்தான் இதுல இருக்கு. இது மக்காவில் அருளப்பட்டது. இது வெளிப்படையான ஒன்று. ஏனென்றால் இது வந்து காபா இருக்கக்கூடிய மக்கா மாநகரத்தில் அங்கு வசிக்கக்கூடிய குறைஷிகளை பற்றி இந்த சூரா பேசுகிறது. சரிங்களா? சூரத்து தீன் அப்படிங்கிற அந்த சூறாவிற்கு பிறகு இந்த சூரா குரைஷ் அப்படிங்கிற சூறா வந்து அருளப்பட்டது. சரிங்களா? சோ ஈலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி. சோ இதுல மொழிபெயர்ப்பு வந்து வேறுபடும். சோ ஆனா என்ன அர்த்தங்கிறத நம்ம நேரடியா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம சூரா ஃபீல் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த சூரா ஃபீல்ல பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு எந்த மக்களை நோக்கி அல்லாஹ்வினுடைய இந்த பாதுகாப்பு இதை வந்து நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மக்களை நோக்கி எதற்காக அருளப்பட்டது அப்படிங்கறது யாராவது டு த பாயிண்ட் சொல்ல முடியுங்களா? மக்காவாசிகளை நோக்கி. மக்காவாசிகளுக்கு. எக்ஸாக்ட்லி. சோ அங்க மக்காவாசிகள் யாரா இருந்தாங்கன்னா குறைஷிகள். அப்ப அல்லாஹ் என்ன அப்படின்னா சூரா ஃபீல்ல அந்த மக்களுக்கு பாருங்களேன், நீங்க வந்து இந்த இல்லம், இந்த காபாவாகிய இந்த இல்லத்தை நீங்க வந்து என்ன பண்றீங்க, தரிசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ இத வந்து நான் என்ன பண்ணேன்னா நானே பாதுகாப்பதற்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அல்லாஹ் மெயினா உணர வச்சான் இந்த சூறால அப்படின்னா சூரா ஃபீல்ல குறைஷிகளுக்கு. குறைஷிகளுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர வச்சான். யார் மூலமாக? குறைஷிகளை குறிப்பிட்டு அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் புரிய வச்சாங்க. சரிங்களா? ஆனா இந்த சூறால பாத்தீங்கன்னா சூரா குறைஷ்ல நேரடியாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறைஷிகளுக்கு நான் என்னென்ன நலவு செய்தேன், அவர்களுக்கு என்னென்ன அற்புடைகள் தந்தேன் அப்படிங்கறத நேரடியா பேசுறான். முன்னாடி சூறால அந்த இல்லத்தை காப்பாற்றியது, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை காப்பாற்றியதை பத்தி பேசுறான், அந்த அற்புடை. இந்த சூறால உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் என்னென்ன அற்புடை கொடுத்தேங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? சோ சூரா குறைஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஈலாஃபி குரைஷ், இந்த குறைஷிகள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த காபாவை சுற்றி அந்த மக்கத்து மாநகரத்துல இருந்தாங்க. சோ லி ஈலாஃப் அப்படின்னு தான் இந்த சூரா ஆரம்பிக்குது. லாம் லீ. சரிங்களா? இந்த லீ அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால் தாலீம். தாலீம்னா காரணம். சரிங்களா? ஒரு காரணத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதாவது என்ன காரணம்? இந்த சூரா குரைஷ் இதற்கு முன் இருக்கக்கூடிய சூரா ஃபீலினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தாலீம், அந்த லாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறது. அந்த காரணம் எதுவாக இருக்கிறது? சூரா ஃபீலில், இதுக்கு முந்தைய சூறாவாகிய சூரா ஃபீலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை ஒத்ததாக, அதனுடைய தொடர்புடையதாக இருக்குது. நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த இடத்துல அல்லாஹ் அந்த குறைஷிகளுக்கு, பாரு, நீங்க இருக்கக்கூடிய இந்த இல்லத்தை நான் காப்பாத்தி கொடுத்தேன், இங்க நேரடியாக உங்களுக்கு தேவையான அற்கொலைகள் நான் தர்றேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த பொருத்தத்தை பத்தி தான் இந்த தாலி பேசுது. சரிங்களா? சோ சூரா ஃபீல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கருணை. அது அல்லாஹ் குறிப்பிட்டான். அதுக்கப்புறம் எப்படி அந்த அவனுடைய இல்லத்தை அவன் காப்பாற்றினான் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனா இந்த சூறாவாகிய குறைஷில அதை விட அதே போன்ற இன்னொரு பெரிய ஒரு அற்கொடையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அதுவும் எஸ்பெஷலி, அது முக்கியத்துவமாக குறைஷிகளின் மீது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு நியமத்தை, ஒரு அற்கொடையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. சரிங்களா? இது குறைஷிகளுக்கு மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அற்கொடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு பேசி காட்டுறாங்க. எல்லா அரபியர்களும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அரபுகள் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எதை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, காபாவை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்ம முன்னாடியே அதை பார்த்தோம் இல்லைங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகளில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அரபுகளும் எங்க வர்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய இல்லமாகிய காபாவை தரிசிப்பதற்காக அவங்க வர்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒட்டுமொத்த மக்களும் வராங்க. ஆனா இங்க இந்த சூறால குறைஷியர்களை பத்தி மாத்திரம் சொல்றாங்க. என்னது? ஸ்பெசிபிகலி த குரைஷ், அதாவது லி ஈலாஃபி குரைஷ். சரிங்களா? ஈலாஃப், இந்த லீ அப்படிங்கறத பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய அந்த லாம் அப்படிங்கிறது ஒரு காரணத்தை முன்னாடி சூறாவி இந்த சூறாவையும் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த வார்த்தை ஈலாஃப். ஈலாஃப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அல்ஃப். அல்ஃப் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. சரிங்களா? அல்ஃப் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆயிரம் ஆயிரம் காரணங்களை கொண்டு இணைக்கப்பட்டது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய எண்ணிக்கை உள்ள ஆயிரக்கணக்கான விஷயங்களை கொண்டு இணைக்கப்பட்டது, டுகெதர். சரிங்களா? 1000 things have come together. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரமான பெரிய எண்ணிக்கையை கொண்ட காரணங்களால் இணைக்கப்பட்டது. சரிங்களா? அதே வார்த்தையிலிருந்து, அதே வேர் சொல்லிலிருந்து வந்தது உல்ஃபா. இலாஃப் அப்படின்னு பார்த்தோம். அது அல்ஃப்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அல்ஃப் என்பது ஆயிரம் ஆயிரம் காரணங்களால் அது இணைக்கப்பட்டது. அதே போல அல்ஃப் மாதிரி உல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேர் சொல்லு இருக்குது. அந்த உல்ஃபா என்பது என்னன்னா பிரியம், நேசம், அன்பு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உல்ஃபா என்பது பிரியம், நேசம், அன்பு. அல்ஃப் என்பது ஆயிரம் ஆயிரம் காரணங்கள். இப்போ ஒருத்தர் மேல அன்பு வைக்கணும்னா ஆயிரம் காரணம் இருக்கும். அப்படியே அதுவால இணைக்கப்பட்டது, பிணைக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. சரிங்களா? சோ இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, பைன குலூபிக்கும், அதாவது ஒரு மக்கள் நேசிக்கும் பொழுது அவர்களுடைய இதயம் என்ன பண்ணுதுன்னா பிணைக்கப்படுகிறது. எதால்? அன்பால். புரியுதுங்களா? இதோட மீனிங் பாத்தீங்கன்னா, பைன குலூபிக்கும், மனிதர்கள் ஒருவரை நேசிக்கும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது அவர்களுடைய எது இணைக்கப்படுகிறது அப்படின்னா ஹார்ட்ஸ், அவருடைய இதயங்கள் இணைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப இலாஃப் அல்ஃப் ஆயிரம் காரணங்களால் பிணைக்கப்படுகிறது. எது? இந்த அன்பு கொண்ட காரணத்தினால். சோ தெளிவா இன்னொரு தடவை சொல்றேன். அல்ஃப் அப்படிங்கிறது ஆயிரம் ஆயிரம் காரணங்களால் பிணைக்கப்பட்டது அல்லது இணைக்கப்பட்டது. அதோட வேர் சொல் பாத்தீங்கன்னா உல்ஃபா. அல்ஃபுங்கிறது வேர் சொல்லுதான், உல்ஃபா என்பதும் வேர் சொல்லுதான். உல்ஃபா என்பது அன்பு. சரிங்களா? அப்போ இந்த அன்பு வச்சிருக்கிறதுனால அவர்களுடைய இதயம் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா இணைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இலாஃப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டது. எதோட இணைக்கப்படுறதுங்கிறத இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வசனத்துல அதனுடைய அர்த்தத்தை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்லி ஈலாஃபி குரைஷ், ஈலாஃப் ஆஃப் குரைஷ், ஈலாஃப் அது என்ன வந்து இணைக்கப்பட்டது, இந்த குறைஷியர்களுக்கு என்ன இணைக்கப்பட்டது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். சரிங்களா? சோ இலாஃப் குறைஷிகளினுடைய இலாஃப். சரிங்களா? அது எதை குறிக்கிறது? அது அடுத்த சூறாக்கு நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு அதோட அர்த்தம் புரியும். இலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்வைஃப். மாரி காலத்துடையவும் கோடை காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக. சரிங்களா? இலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்வைஃப். இப்போ இந்த இலாஃப் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர்களுடைய வாணிபத்தை, வணிகம் செய்யறாங்க பாத்தீங்களா, வியாபாரம். அப்ப அவங்களுடைய அந்த வணிகத்தை, வியாபாரத்தை பத்தி குறிக்கிறது. சோ முதல்ல வந்து பார்த்தோம் இலாஃப், குறைஷிகளினுடைய இலாஃப். இலாஃப் வந்து என்ன, அவங்க வந்து இணைக்கப்படுகிறது, அதனுடைய வேர் சொல்ல அர்த்தம் பார்த்தோம். ஆனா இணைக்கப்படுது, என்ன இணைக்கப்படுறது அப்படின்னா அவங்களோட வணிகத்தை, அவங்களுடைய வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல பேசுறான். சரி, நம்ம கேட்கலாம், எதுக்கு வியாபாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்? அப்போ ஒரு வியாபாரத்துக்கு போறப்ப அவங்க என்ன பண்றான்னா, அந்த குறைஷிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக போவாங்களாம். சரிங்களா? ஒரே ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாரு. இந்த சூறா மொத்தமா நம்ம அர்த்தம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அர்த்தம் தெளிவா புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் குழம்புன மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? அதனால நல்லா கவனிங்க. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலாஃப் இணைக்கிறான். இந்த குறைஷியர்களை எதன் மூலமாக இணைக்கிறான் அப்படின்னா, இந்த வியாபாரத்தின் மூலமாக இணைக்கிறான். அப்போ அவர்கள் வந்து வியாபாரத்திற்காக மக்கா மாநகரத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வியாபாரத்திற்காக தனியா போக மாட்டாங்க. அவங்க கேரவன், அதாவது ஒட்டகம் இங்க இருக்கு பாத்தீங்களா, அதன் மேல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த வணிக பொருட்களை எல்லாத்தையும் வைத்து சுமந்தவர்களாக கூட்டமாக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவங்க போவாங்க. எதற்கு? வியாபாரம் செய்வதற்காக. சரிங்களா? அப்போ எதுக்காக இங்க இருந்து வெளியூருக்கு அவங்க போகணும் வியாபாரம் பண்றதுக்கு? ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கும். ஏன் வந்து அவங்க தனியா போகாம சேர்ந்து போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க வியாபாரம் செய்வதற்காக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போறாங்க. அவங்க திரும்ப அங்க இருந்து வரும் பொழுதும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தோட இல்ல அந்த வியாபார கூட்டத்தோட ஒன்னா வந்து வர்றாங்க. சோ இந்த இடத்துல ஈலாஃப் குறைஷிகளினுடைய ஈலாஃப், இந்த ஒன்று சேர்தல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாபாரத்திற்காக இந்த குறைஷியர்கள் என்ன பண்றாங்க? இணைக்கப்படுகிறார்கள். சரி, எந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈலாஃபிஹிம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஈலாஃபிஹிம் அப்படிங்கிறது அவர்களுடைய வியாபாரம். ஈலாஃப் என்றால் இணைக்கப்படுதல். என்னதுனால? வியாபாரத்தினால. சரிங்களா? ஈலாஃபிஹிம் அவர்களுடைய வியாபாரம். இப்போ ஈலாஃப் அப்படின்னா இதுக்கு லிட்ரலா அதுக்கூட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிட்டி, ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து இணைந்து போறாங்க. அன்பால இணையறதுங்கிறது வேற, வியாபாரத்துக்காக இணையறதுங்கிறது வேற. சரிங்களா? வேறங்கிறத விட எல்லாம் மொத்தத்துல இணைக்கப்படுறதுதான். சரிங்களா? சோ அவங்க எதுக்காக போறாங்க? வியாபாரம். அத வந்து அரபில திஜாரா, வியாபாரத்திற்கு என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ், திஜாரா. சோ அவர்கள் வியாபாரத்திற்காக அனைவரும் ஒன்று கூடி அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவங்க என்ன பண்றாங்க? போறாங்க. சோ ரிஹ்லத ஷிதாஇ வஸ்வைஃப், ரிஹ்லா ஈலாஃபிஹிம் என்பது அவர்களுடைய வியாபாரத்திற்காக அவங்க இணைந்து, ரிஹ்லா அடுத்த வார்த்தை பாருங்க. ரிஹ்லா அப்படின்னா என்னன்னா, ரஹல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. ரஹல் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒட்டகத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த சாடல், அது தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா சேனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டக சேனை. அது மேல பொருள்கள் வைப்பதற்காக இல்ல ஆட்கள் உட்கார்வதற்காக அது மேல வந்து போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ரஹல் என்பது ஒட்டகத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த சாடல், அந்த சேனை. இதே பாத்தீங்கன்னா ரிஹ்லா அப்படிங்கிறது என்னன்னா பயணம். சரிங்களா? டிராவல், ஜேர்னி. இது என்னன்னா ஒரு போகக்கூடிய அந்த பயணத்தை குறிப்பிடுகிறது. சோ ரிஹ்லா என்பது முதல்ல ரஹல் என்கின்ற வார்த்தை ஒட்டகத்தின் மேல் இருக்கக்கூடிய சேனையை குறிக்கிறது.
இன்னொன்னு ரிஹ்லா என்பது பயணத்தை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த ஒட்டகத்துக்கு மேல அந்த இதை வச்சு கட்டுறாங்க அப்படின்னா ஓகே, அவங்க எங்கேயோ பயணத்திற்கு போக போறாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ இது என்ன சொல்றது? ஈலாஃபிஹிம், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். எதற்காக? வியாபாரத்திற்காக. ரிஹ்லா எங்கன்னா அப்படின்னா பயணத்தில். பயணத்துல அவங்க போய் வியாபாரத்திற்காக என்ன பண்றாங்கன்னா ஒன்று சேர்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த சூரா ஆயத்துல பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை அர்த்தம் கொடுக்கக்கூடிய பல விஷயம். ஒரு அர்த்தம் தான் கொடுத்திருக்கோம் இந்த இடத்துல. அர்த்தம்னா ஒரு வார்த்தை கொடுத்திருக்கோம். ஆனா அதுக்கான அர்த்தம் பலதா இருக்குமா. அந்தந்த சூறாவிற்கு ஏற்றாற் போல அதை நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சேர்த்து அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நிறைய பேர் படிச்சுட்டு நான் வேற சூழலா இதே மாதிரி ரிஹ்லா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு அர்த்தம் பார்த்தேன், ஈலாஃப் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு அர்த்தம் பார்த்தேன் அப்படிங்கிறத குழப்பக்கூடாது. ஏன்னா ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த சூறாவிற்கு எது ஏதுவானதாக இருக்கிறதோ அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இணைத்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால அதனால நிறைய பேர் சிஸ்டர்ஸ் குழப்பிக்கிடாதீங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இந்த வியாபார பயணம், இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஈலாஃபிஹிம், இணைகிறார்கள் அவர்களுடைய வியாபாரத்திற்காக. ரிஹ்லா, அந்த பயணத்தில். ரிஹ்லா அப்படிங்கிறது என்னன்னா ஜேர்னி, அதாவது டிராவல் பண்ணி போறது. அப்ப ஈலாஃபிஹிம் ரிஹ்லதஷ் சித்தாஇ வஸ்வைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஷித்தாயி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஷித்த. இது வந்து என்னன்னா அந்த காலங்களுடைய பெயர்களுக்கு குறிப்பிடுவாங்க. கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுல 2 காலங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருப்பாங்க. ஷித்தாஇ. ஷித்தாஇ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளிர்காலம். சரிங்களா? ஷித்தாஇ என்பது குளிர்காலம். வஸ்வைஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோடை காலம், அதாவது வெயில் காலம். சரிங்களா? அப்போ குளிர்காலம், கோடை காலம். இவர்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள் வியாபாரத்திற்காக பயணம் செய்ய. எங்க? ஒரு பயண கூட்டம் வந்து அவங்க குளிர்காலத்துல போறாங்க, அதாவது வின்டர் ஷித்தாயி. இன்னொரு வணிப கூட்டம் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல போறாங்க, அது வந்து வஸ்வைஃப். ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷித்தாஇ வஸ்வைஃப். சரிங்களா? சரி, எதுக்கு இவங்க வந்து இப்ப போகக்கூடிய இந்த கோடை காலம், குளிர்காலத்தை பத்தி, இந்த பயணத்தை பத்தி, சேர்ந்து போறதை பத்தி அல்லாஹ் ஏன் சொல்றான் அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து பார்ப்போம். அது அதுல அல்லாஹ்வினுடைய அருட்கொடை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப மக்கா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட இடம்? சொல்லுங்க சிஸ்டர். ரஹீக் அல் மக்தூம் படிச்சிருக்கீங்க. மக்கா என்பது எப்படிப்பட்ட இடம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவி மற்றும் மகனை வந்து விட்டுட்டு போறப்ப அது எப்படிப்பட்ட நிலமாக இருந்தது? சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. பாலைவனமா தரிசு இருந்தது. நிலமா பாலைவனமா. ஓகே, தரிசு நிலமா இருந்தது. ஆமா. வேற? அங்க தண்ணீருக்கு உணவுக்கான எந்த இதுவுமே சான்சஸுமே இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. சோ அந்த இடத்துல விளை நிலங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல இப்ப நம்ம வயல், தோப்பு, தேவையான மரங்கள், செடி கொடி, தண்ணி அப்படின்னா எதுவுமே வளருவதற்கான வாய்ப்பே இல்லாம வெறும் பாலைவன பொட்டல் காடாக கடந்தது. சரிங்களா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அங்க வந்து அவங்களுடைய இந்த குடும்பத்தை விட்டு சென்றாங்க. அப்போ என்ன துவா கேட்டாங்க? ரொப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பின் வாதின் கைரி பி ஸராஇன். அதாவது இந்த பள்ளத்தாக்கு இது எதையும் வந்து விளைவிக்க கூடியதாக இல்லை, எந்த ஒரு விளைச்சலையும் தரக்கூடியதாக இல்லை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய இல்லம் இருக்கக்கூடிய காரணத்தினால மக்கள் வந்து அங்க கூட்டம் கூட்டமாக வந்து தங்கக்கூடிய நிலை இருக்கிறது. எங்க உணவில்லையோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட வந்து துவா கேக்குறாங்க. இந்த இடத்துல வந்து உணவு உற்பத்தி செய்வதற்கோ எந்த ஒரு இதுக்குமே வந்து வழி இல்லாம இருக்கு. ஆனாலும் மக்கள் அங்கு வசிக்கக்கூடிய நிலை இருக்குது. ஏன்? அல்லாஹ்வினுடைய இல்லம் இருக்கிறது என்ற காரணத்தினால. அந்த இடத்துல அதிகப்படியான மக்கள் தொகை கூடுகிறது. அதிகப்படியான மக்கள் என்ன பண்றாங்க? அதை தரிசிப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ அவங்க எங்க இருந்து சாப்பிடுவாங்க? அதுக்கான சாப்பாடு அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக இருந்தது. குறைஷியர்கள் அங்க சிலைகளை வழிபட்டாலும் அல்லாஹ்வினுடைய இல்லமாகிய காபாவை அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு மெயினான ஒரு பதவியில, ஒரு அந்தஸ்துல வச்சிருந்தாங்க. சிலைகளை வழிபடுவாங்க. ஆனாலும் அப்ரஹா வந்து அழிக்க வரப்ப என்னது? யா அல்லாஹ், இது உன்னோட இல்லம்,
நீயே பாதுகாத்துக்கோன்னு சொல்லி மலை மேல அவங்க குடும்பம் அவங்க தேவையானதெல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நம்பிக்கை, அந்த அவங்களுடைய அந்த இது நம்பிக்கைங்கிறது இந்த எனது பலமாக இருந்தது. சோ அதனால என்ன பண்ணாங்க, அவங்க அந்த வியாபாரத்திற்காக தனக்கு உணவு வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தங்க கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள்களை எடுத்துட்டு போய் வெளி இடங்களில் ஷாம் தேசங்கள்ல வித்துட்டு அந்த இதுக்கு பகரமாக உணவுப் பொருட்களை, தானியங்களை இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டு மற்றும் தேவையான சாப்பிடுவதற்கு தேவையான பொருள்களை அவங்க வாங்கிட்டு தேவையான துணிமணிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. புரிகிறதா? அப்போ அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அற்புதம் என்ன, அவங்களுக்கு உணவு தயாரிப்பதற்காக இல்லது உடை தயாரிப்பதற்கான எந்த ஒரு விளைச்சலோ அதற்கான எந்த ஒரு இதுவுமே அங்க கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால அவர்களை யாரு, குறைஷிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒன்றிணைத்து அந்த கூட்டத்தை என்ன பண்றான், கோடை காலத்துல ஒரு வியாபார குழுவையும் அதே போல பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல ஒரு வியாபார குழுவையும் அல்லாஹ் அனுப்பி அவர்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க பெற்றுக்கொள்வதற்கான நியாமத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோடை காலம் அதாவது குளிர்காலத்துல அவங்க எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யமன் தேசத்திற்கு போவாங்களாம். சரிங்களா? அந்தந்த காலத்திற்கு எங்க போக முடியும் அப்படிங்கறதும் வரையறை இருக்கு. குளிர்ல ஓரளவுக்கு மேல தூரமா போக முடியாதுங்கிறப்ப ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யமன் தேசத்திற்கு அவங்க சென்றாங்க. இதே போல கோடை காலத்துல எங்க போவாங்க, சிரியாவை நோக்கி அவங்க போவாங்க. சோ ஒவ்வொரு வருடமும் 2 வியாபார கூட்டம் 2 முறை போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. அங்க போய் யமன்லயும் சரி சிரியாவிலையும் சரி அதிகப்படியான பொருட்களை விற்றுவிட்டு அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய விஷயங்களை விற்றுவிட்டு தேவையான துணிகள், உணவுகள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. சோ இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்தது. ஒண்ணுமே இல்லாத வெட்ட வெளியில பொட்டல் காடுல பாலைவனத்துல கிடைக்காத ஒரு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாணிக கூட்டத்தை ஏற்படுத்தி அதை என்ன பண்ணா, கூட்டமா போயிட்டு வர சொன்னான். சரி, இப்ப இந்த இடத்துல கூட்டம் ஈலாஃபிஹிம் ஈலாஃப் இப்படி எல்லாம் பார்த்தோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்தான், அவங்கள கூட்டமாக்கினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல தனியாக எந்த ஒரு கூட்டமும் போயிட்டாங்க அப்படின்னா வழிப்பறி கொள்ளை என்பது அதிகமாக இருக்கும். சரிங்களா? வழிப்பறி என்பது கண்டிப்பா இருக்கும். நீங்க ரஹீக்கல் மக்தூம்ல நீங்க பாக்குறப்பவே தெரியும், அந்த ஹுதைபியா உடன்படிக்கை போட்டதற்கு பிறகு அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறைஷிகள் எல்லாம் மதீனா போற வழியில ரூட்ல அவங்க எல்லாம் முஸ்லிம்களா மாறி போய் இருந்துட்டு ஆக்சுவலா வழிப்பறி அப்படிங்கறத விட அவங்க மறிப்பாங்க. ஏன்னா அவங்கள மனசு புரிய வைக்கணும். அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் நிறைய வழிப்பறி போகக்கூடியவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் திருடிக்கிருவாங்க. அப்போ தனியா போனா இதை போன்ற ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட இறைவன், அதை அறிந்த இறைவன் என்ன பண்ணான், இந்த குறைஷிகளை என்ன பண்ணா கூட்டமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தான். தனியா போனா கூட அவங்களுடைய நிலை களவாடப்பட்டு விடும். சோ இது ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. அது மட்டும் அல்லாது அவங்க போகிறப்போ வழிப்பறியில ஃபர்ஸ்ட் கூட்டமா போறதுக்கு அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் இணைத்தான். இரண்டாவது என்ன பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து போறப்போ இந்த வழிப்பறிக்காரவங்க யாராவது பார்த்தாங்க இல்ல, அந்த நாட்டுக்கு யமன் தேசத்திற்கோ சிரியா நாட்டிற்கோ போறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஹா இவங்க எல்லாம் கண்ணியமானவர்கள், இந்த குறைஷிகள் எல்லாம் கண்ணியமானவர்கள், ஏன் அல்லாஹ்வினுடைய இல்லமாகிய காபாவிலிருந்து இவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அவங்களுக்கு ஏற்பட்ட மரியாதைங்கிறது எதுல இருந்து கிடைச்சது, அல்லாஹ்வினுடைய இல்லம் இருக்கக்கூடிய காபாவிலிருந்து அவர்கள் வந்திருக்காங்க. சோ அவங்க நியாயமான முறையில தான் நடந்துக்கிடுவாங்க, அவங்க கண்ணியமானவங்க, அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உணவில்லை உடை இல்லை, அதற்கான நிலையை அல்லாஹ் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்தான். ரெண்டாவது உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தான், உங்களை எல்லாம் உள்ளங்களை அன்பால இணைத்து என்ன பண்ணா கூட்டமாக ஒன்று சேர்த்தான். மூணாவது நீங்க எல்லாம் கூட்டமா போனீங்க அப்படின்னாலும் உங்கள் மீது ஒரு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய அந்த கண்ணியத்தை யார் தந்தது, இந்த இல்லத்தினுடைய அதிபதியாகிய அல்லாஹ்வாகிய என்னால் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறைஷிகளுக்கு அவர்களுக்கான ரிஸ்கை
இந்த வியாபார கூட்டத்தின் மூலமாக ஒரு சீசன், அதே போல இன்னொரு அந்த கோடை காலம் குளிர்காலத்துல அல்லாஹ் என்ன பண்ணனா ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தான், அவர்களுக்கான மரியாதையை கொடுத்தான், அவர்களுக்கான உணவை கொடுத்தான், அவர்களுக்கான உடையை கொடுத்தான், அவர்கள் வழியில் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாத அளவிற்கு அவர்களை ஆக்கி கொடுத்தான். ஏன்? மக்காவினுடைய பாதுகாவலர்கள், காபாவினுடைய பாதுகாவலர்கள் என்கின்ற அந்த ஒரு காரணத்தினால் இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். இது சும்மா சாதாரணமா யாராவது ஒருத்தவங்க சும்மா டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா ஒண்ணு கொள்ளையடிப்பாங்க, இல்ல கூட்டமா சேர்ந்து போறதுக்கான வாய்ப்பு கிடையாது, இல்ல அவங்கள ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க, இவங்ககிட்ட எல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு அவங்க கொண்டு வந்த பொருள்களை வாங்காம கூட இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்காது. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த குறைஷியர்களுக்கு யாரால் கிடைத்தது? அல்லாஹ்வினுடைய இல்லத்தால் கிடைத்தது. அல்லாஹ்வினுடைய இல்லத்தின் பாதுகாவலர்கள், கஸ்டடியன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால்தான் கிடைச்சது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப முந்தைய சூறாவுல என்ன சொல்றான்? இந்த காபாவை நான் உங்களுக்கு என்ன பண்ண காப்பாத்தி கொடுத்தேன், அப்படிப்பட்ட அந்த காபாவை காப்பாற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், சிலை வழிபாடை விட்டு தவிருங்கள்னு சொல்றான். அதேதான் இங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷிகளே பாருங்க, இல்லத்தை மாத்திரம் காப்பாத்தி கொடுக்கல, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மக்காவாசிகளினுடைய வீடு எதுவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காபா என்கின்ற காரணத்தினால் அவர்கள் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய முழு பயணமும் பாதுகாப்பு உள்ளதாக இருந்தது. எங்கெல்லாம் அவர்கள் செல்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரொம்ப சுலபமாக நடந்தேறக்கூடியதாக இருந்தது. இன்னைக்கு சொல்லணும்னா இன்ஃப்ளூயன்ஸ், எம்எல்ஏ இந்த எம்எல்ஏவோட அவங்க வீட்டு அவங்களுக்கு சேர்த்து போட்டு விடுங்கப்பா, கொஞ்சம் அதுல விலையை கொஞ்சம் குறைச்சு போட்டு விடுங்க, இல்லைன்னா காசே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எதனால வருது? ஒரு இடத்துக்கு போய் சீட்டு வாங்க போறோம், காலேஜ்ல போய் சேர போறோம், முதலமைச்சரோட லெட்டர் இருந்துச்சுன்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா வாங்கிடலாம். அப்போ ஒரு சாதாரண மனிதர்களே தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், யாருக்கிட்டையாவது வாங்குறோம். அப்படிங்கிறப்போ அல்லாஹ்வினுடைய படைப்பாளனாகிய அவனுடைய அந்த விஷயம் இருக்குது, அவனை முன்வைத்துதான் இவர்கள் எல்லாம் மதிக்கப்படுகிறார்கள் என்பது அல்லாஹ்வால் அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாமத் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால நமக்கு சுட்டி காட்டுறான். சரிங்களா? இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? ஈலாஃபிஹிம் ருஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஷிதா அப்படிங்கிறது பனிக்காலம், ஸ்வைஃப் என்பது கோடைக்காலம். ஈலாஃபிஹிம் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள். எதற்காக? ரிஹ்லா வியாபாரத்திற்காக பயணத்தில் போறாங்க. சரிங்களா? சோ இதை மறக்க கூடாது. ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், அவர்கள் வியாபாரத்திற்காக ஒன்று கூட்டப்படுகிறார்கள் இங்க கோடை காலங்களில் மற்றும் இங்க பனிக்காலத்தில் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. சோ இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடை. மூன்றாவது வசனம், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இவ்வீட்டின் காபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக. சோ அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு இவ்வளவு தந்திருக்கேன், உனக்கு நான் இல்லத்தை பாதுகாத்து கொடுத்திருக்கேன், மரியாதை கொடுத்திருக்கேன், பாதுகாப்பு கொடுத்திருக்கேன், இணைத்திருக்கேன், உனக்கு தேவையான உணவுகளை தர்றேன், உனக்கு தேவையான உடைகளை தர்றேன், உனக்கு தேவையான மரியாதையை தர்றேன், கண்ணியத்தை தர்றேன், எல்லாத்தையும் தர்றேன், இல்ல தந்துட்டேன். அப்ப நீ என்ன பண்ணு, என்னை மட்டும், இந்த காபாவினுடைய அதிபதியாகிய அல்லாஹ்வாகிய என்னை மட்டும் வழிபடு. அல்லாஹ் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு தேவையான எல்லாத்தையும் தந்துட்டேன். நம்ம சூரா நபால நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நிறைய அல்லாஹ் கொடுத்துருக்கான், வானம் பூமி தூக்கத்தை கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சுபாத்தா பூமியை விரிப்பாக்கி கொடுத்துருக்கான், தேவையான உணவு கனிகள் வகைகள் எல்லாத்தையும், சூரியன் சந்திரன் பகல் இரவு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். எதுக்காக? உனக்காக, மனிதனாகிய உனக்காக நான் கொடுத்துருக்கேன். ஆனா இன்னும் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எல்லா கஷ்டமும் எனக்கே வருது, ஏன் என்னை எல்லாம் சோதிக்கிறான்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் இதை போன்ற நன்றி கட்டத்தனத்திலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றி நமக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் ஸ்பெசிபிக்கா இந்த விஷயத்த இந்த குறைஷியர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கல, எல்லா மனுஷனுக்கும் இந்த சூறாவின் மூலமாக நம்ம சொல்றான். அல்லாஹ் கேட்கறது ஒரே ஒரு விஷயம், என்னை துதி, என்னை வழிபடு, எனக்கு நன்றி செலுத்து, என்னிடம் நீ மீளாய்வு பெறு. இதைத்தான் சொல்றான் அல்லாஹ் நமக்கு. ஆனா என்ன பண்ணுது, எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கு உடம்புல தெம்பு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். கல்யாணத்துக்கு போகணுமா, காலையில 3 மணிக்கே எழுந்திரிச்சு அந்த ஊருக்கு போகணும், குளிச்சு அந்த குளிர்ல தாங்க முடியாம குளிச்சு தொப்பலா நம்ம வேர்த்து பட்டு சேலையை கட்டி அதுக்கு மேல புர்காவை போட்டு பஸ்ல கூட்டத்துல ஏறி நசுங்கி நெருக்கி போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு போறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஜர்ல ரிலாக்ஸா எந்திரிச்சு 2 ரக்காயத்து தொழுவதற்கு
நமக்கு கஷ்டமா இருக்கு, தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியல. அவனை திக்ர் செய்வதற்கு நாக்கு வருதா? இல்ல. நாடகம் பார்க்கணும். வருதா? நேரம் இல்ல. பிள்ளைங்களை பார்க்கணும், சாப்பாடு ஊட்டணும், டென்ஷனா இருக்கு, எனக்கு இதா இருக்கு, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை. நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்னன்னு கேட்டா எல்லாம் டப்புன்னு சொல்லுவோம், இறைவனை வணங்குவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு, துதிப்பதற்கு. ஆனா ஒரு விஷயத்தை செய்யணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னா கஷ்டப்படணும். சோ அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு நியாமத்துக்களை அருட்கொடைகளை நான் தந்திருக்கேன், எனக்கு நன்றி செலுத்து, என்னை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுனா வணங்கு. சோ அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்ல, ஃபல் யாபுது ரொப்ப ஹாதல் பைத். அப்போ இந்த இறைவனோட, இந்த இல்லத்தினுடைய அதிபதியாகிய அல்லாஹ்வாகிய என்னை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, வழிபடுங்க. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னா, இந்த குறைஷிகள் என்ன பண்ணாங்க, காபாவுக்கு உள்ளேயும் சிலைகளை வச்சு, காபாவுக்கு வெளியிலயும் சிலைகளை வச்சு, அதை வணங்குவதோடு காபாவையும் சேர்த்துதான் வணங்குனாங்களே தவிர அல்லாஹ்வாகி அவன் ஒருவனை மட்டும் அவர்கள் வணங்கவில்லை. ஃபல்யாபுது ரொப்ப ஹாதல் பைத். சோ அல்லாஹ்வாகிய இந்த இல்லத்தினுடைய அதிபதியாகிய அவனை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா வணங்குங்க. சோ இந்த இடத்துல காபாவை குறிக்கிறது. புகழுக்கு அனைத்திற்கும் உரித்தவனாகிய அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு உரியவனாக இருக்கிறான். சரிங்களா? அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான பண வசதி, அவர்களுக்கு தேவையான வெற்றி எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவை எல்லாம் அல்லாஹ்வினுடைய இல்லம் அங்கு இருக்கிறது என்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான். சரிங்களா? அது இல்லைன்னா அவர்களை யாரும் மதிக்க கூட மாட்டார்கள். சோ இந்த சிலைகளை நீங்கள் வழிபடாதீர்கள். சோ என்ன பண்ணாதீங்க, இந்த சிலைகளை நீங்க மதிப்பு கொடுக்காதீங்க. இந்த காபாவினுடைய அதிபதியாகிய அல்லாஹ்வை மட்டும் என்ன பண்ணுங்க, வணங்குங்க. ஃபல்யஅபுது ரொப்ப ஹாதல் பைத். இதே போல பாத்தீங்கன்னா சூரத்துல் அன்கபூத்ல 67வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதாவது இந்த காபாவில உள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா இது வந்து பாதுகாப்பு எப்படி கொடுக்கிறதோ இதை போன்ற எந்த ஒரு இதுவும் பாதுகாப்பு கொடுக்காது. சோ அந்த காபாவிற்கு உள்ள இருக்கக்கூடியவங்க மாத்திரம் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எப்படி யாராவது ஒருத்தவங்களை கொலை செஞ்சுட்டு காபாக்குள்ள ஹரம்குள்ள அவங்க உதவி தேடினா கூட அவர்கள் அங்கு பாதுகாக்கப்படுவார்கள். அவங்க யாரையும் கொலை செஞ்சுட்டு வந்தாலும் சரி, கொள்ளையடிச்சிட்டு வந்திருந்தாலும் சரி, எந்த இதை சேதாரம் ஏற்படுத்திட்டு மக்காக்குள்ள ஹரத்துக்குள்ள அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்றால் அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு வழங்கப்படும். ஃபல்யஅபுது ரொப்ப ஹாதல் பைத். ஆகையால் இவ்வளவு நிகமத்துகளை வழங்கிய அல்லாஹ்வாகிய அவன் ஒருவனை மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, வணங்குங்க. அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அபயம் அளித்தான். சோ அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ. சோ யார் அவர்களுக்கு உணவை வழங்கினானோ, எல்லா விதமான உணவு, அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். கோடை காலத்திலையும் சரி, அவங்க அதே போல குளிர்காலத்திலையும் சரி, அந்தந்த காலத்துல ஒரு விதமான விளைச்சல் இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உச்சகட்ட வெயில்ல பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும், பேரித்தம்பழங்கள் அதிகமாக விளையும். அதே போல பனிக்காலத்துல என்ன இருக்குன்னா அதுக்கு குறிப்பிட்ட விதமான ஒரு பழங்கள், தேவையான கனிகள் வளரும். சோ அப்ப அந்த காலத்துல போய் அவங்களுக்கு தேவையான அந்த உணவை வாங்கிட்டு வருவாங்க. இந்த காலத்துல அப்ப அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற் போல விளைச்சல் இருக்கும். சோ அந்த மாதிரி விளைச்சல்களை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான். அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ. சரிங்களா? மின் ஜூஅ அப்படிங்கிறது என்னன்னா பசியில் இருந்தும் அவர்களை என்ன பண்ணனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள காப்பாத்தினான். சரிங்களா? இப்போ அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். இப்போ அவர்கள் உங்களை அச்சத்தில் இருந்தும், அதே போல யாராவது உங்களை தாக்கிடுவாங்களா அப்படிங்கிற அந்த பயத்துல இருந்தும், இல்ல மக்காக்குள்ள உங்களை தாக்கிடுவாங்களா பயத்துல இருந்தும், இல்ல வெளியில நீங்க வியாபாரத்திற்கு போகும்போது, இல்ல உங்களுக்கு ஏதாவது பசி, இல்ல உங்களுக்கு தேவையான ரிஸ்க், இது எல்லாத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், உங்களை காப்பாத்தினான். சோ அவனுக்கு நீங்க நன்றியுடையவர்களாக இருங்க. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், குறைஷியர்களை பார்த்தோம். சரி, ஆமா அவங்கதான் ஒரு விளைச்சல் இல்லை, நம்ம இருக்கிற இடத்துலதான் இருக்குது, எல்லாமே வந்துருது. ஊர்ல இருந்தோம்னா தோப்பு இருக்கு, வயல் இருக்கு, மாமரம் இருக்கு, வேணுங்கிறது எல்லாம் வந்துருது, அரிசியில இருந்து எல்லாம் வந்துருது. அப்ப நமக்கு இல்ல அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறைஷியர்கள் மூலமாக ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் ஒரு படிப்பனையை கொடுக்குறான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்காக ஒண்ணும் இல்ல, ஆனா ஏற்படுத்தி கொடுத்த நன்றி செலுத்துங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அந்தது
இப்ப நம்ம சூறால முத 30வது ஜூஸ்ல பார்த்தோம். சூறால எவ்வளவு அறுப்படைகள் பார்த்தோம். அதுலயே பார்த்தோம்னா என்னென்ன அறுப்படைகள் பார்த்தோம் சொல்லுங்க சிஸ்டர், யாராவது ஒன்னொன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் பாக்குறேன். இரவு பகலை படைத்தான். மாஷா அல்லா. இரவு பகல் இல்லைன்னா ஒருத்தன் காலைல எந்திரிச்சு நைட்டு ஃபுல்லா தூங்கலைன்னா காலையில போய் அவனால வேலை பார்க்க முடியும்னா முடியாது. ஓகே, அடுத்து தூக்கத்தை கொடுத்தா வானம் பகல்ல வந்து பூமி வாழ்வாதாரத்தை பகலை வாழ்வாதாரத்தை கொடுத்தான். கொடுத்தான். அடுத்த நாள் பகல்ல எந்திரிச்சு போய் அவன் சம்பாதிப்பதன் மூலமாக அவனுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். வேற சிஸ்டர், மலைகளை முளைகளாக நட்டு வைத்தான். மத்த சிஸ்டர் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஓகே, மலைகளை கொடுத்தான். மழை இல்லாம இருந்துச்சுன்னா இந்த பூமி நிலநடுக்க வந்துரும். ஏன்னா அதுதான் வேர்களாக ஊன்றி எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கான். ஓகே, அடுத்து தோட்டங்கள், கிண்ணங்கள், திராட்சை. மாஷா அல்லாஹ். தோட்டங்கள் கொடுப்பதன் மூலமாக நமக்கு தேவையான கனி வகைகள் சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. வேற சூறாவை சொல்லி பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. வானத்துல இருந்து சூரியன் வரல அப்படின்னா விட்டமின் கிடைக்குமா இல்ல வெளிச்சம் கிடைக்குமா? ஓகே, வானம் பூமியை நமக்கு வந்து ஒரு விரிப்பாக இன்னைக்கு நம்ம நடந்து போறப்ப பிளாட்டா சரிசமமான ஒரு திடலாம் நமக்கு கொடுத்திருக்கான். ஓகே, வேற மழை கொடுத்தான். ஓகே, மழை ரெயின் கொடுத்திருக்கான். அதன் மூலம் தான் கனி வகைகள் செடிகள் எல்லாமே வளருது. வேற சிஸ்டர், ஜோடிகளாக படைத்தது. ஜோடிகள் கணவன் மனைவியாக ஒரு ஆறுதல், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் பெறுவதற்காக படைச்சாங்க. ஓகே, வேற ஓகே. இப்ப இந்த ஒரே ஒரு சூறால பாத்தீங்க அப்படின்னு இப்ப இந்த ஒரே ஒரு சூறால மாத்திரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அறுக்கொடையில நம்ம சொல்றோம், சரிங்களா? இப்ப ஒட்டுமொத்த குரான்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அறுக்கொடையில அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான். அப்போ குறைஷிகளுக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 1-2 விஷயங்களை மாத்திரம் சொல்லி இவங்க இதுக்கே நீங்க மத்ததெல்லாம் மறந்துட்டு எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, என் மீது நம்பிக்கை கொள்ளுங்க, தவக்குள் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இவ்வளவு அறுக்கொடைகளை கொடுத்திருக்க நம்ம எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கோம்? நம்மள நாம கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா சிஸ்டர்? ஆமா, இல்லையா? எவ்வளவோ அறுக்கொடைகள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க ஒவ்வொரு விதவிதமான நினைச்சதை வந்து வாங்குறோம். நம்ம நினைச்சதை வாங்கி நம்ம அனுபவிக்கிறோம். கிடைக்காததுங்கிறதே கிடையாது. இப்ப அதெல்லாம் போய் இப்ப அமேசான்ல இருந்து எல்லாத்துலயும் ஆர்டர் போட்டா வீட்டுல நிக்கிற இடத்துல நமக்கு தேவையானது கிடைக்குது. அது எது ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஜுவல்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒண்ணு கண்ணுல பாக்குறத உட்கார்ந்து எடுத்துட்டு இருந்து உலகத்தின் மூலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு கையில ஒரு போன் மூலமா நமக்கு என்ன பண்றான்னா கொண்டு வந்து சேர்க்கிறான். சோ இது எவ்வளவு பெரிய அற்கொடைங்க. அவங்கள வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நகர்ந்து சென்று அவங்க வியாபாரம் செய்து வருவதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய அற்கொடைன்னு சொல்றப்போ நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு கிளிக்கு, ஒரு போன்ல ஒரே ஒரு பட்டனை தட்டுறது மூலமா நமக்கு தேவையானது நம்மளோட வீட்டுல நம்ம கிட்ட கையில வந்து கிடைக்குது. அப்போ என்ன சொல்லணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும். இங்க வந்து மக்கத்து மக்களை நோக்கி சொல்றான். அல்லாஹ்வாகி அவனை ஒருத்தனை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, வணங்குங்க, அவனுக்கு நன்றி செலுத்துங்க, அவங்களுடைய இபாதத்துக்களை அதிகமாக்குங்க. அப்போ எல்லாமே கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சகல பாதுகாப்போட இருக்கும். இன்னைக்கு உலகமே முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கோம்? இன்னைக்கு வந்து உடலாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, வார்த்தைகளாலும் காயப்படாம பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு வந்து போன் நம்ம கையில வச்சுட்டு, ஒரு ஆண்ட்ராய்டு போன் வச்சுட்டு, இல்ல லேப்டாப் வச்சுட்டு, இல்ல நம்ம நினைச்ச இடத்துக்கு கார்ல வச்சிருக்கோம், வீடு வச்சிருக்கோம், தேவையானது வாங்குறோம், நினைச்ச புடவை, நினைச்ச நகை, நினைச்ச பிள்ளைங்க, நினைச்ச இடத்துக்கு சுத்தி பார்க்கறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இன்றும் நாம் குறை கூறக்கூடியவர்களாக என்ன ஏன் அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டான்? சோ அல்லாவை பயந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த குறைஷ் சூறாவின் மூலமாக அவர்களுக்கு நான் அதிகமாக தந்திருக்கிறேன், அவர்களுடைய இபாதத்துகளை அதிகமாக்குங்க, அல்லாஹ்வாகி என்னை ஒருவனை மட்டும் வணங்குங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம எப்படி இருக்கணுங்கிறத இந்த சூறாவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். இப்போ இந்த எல்லா மக்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அல்ஹாக்கு முத்தகாசுர் அப்படின்னு சொல்லி படிச்சோம் நம்ம ஒரு சூறா. அத்தகாசுர் சூறால என்ன பண்றோம்? மனிதன் இந்த துன்யாவில் அதிகமான செல்வங்களை சேர்ப்பதற்காக என்ன பண்றான்? ஓடாம ஓடுறான், பயங்கரமா அப்படியே அயர்வின்றி அவன் என்ன பண்றான்? ஓடுறான். ஆனா இருக்கிறதுல எந்த விஷயங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும்? அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட குர்ஆனை கொண்டு அதை ஓதுவதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்றான். கோடை காலம், பனிக்காலம், உனக்கு வந்து இந்த சாப்பாடு தந்திருக்கேன், இடம் தந்திருக்கேன், பாதுகாப்பு தந்திருக்கேன், மரியாதை தந்திருக்கேன். இதெல்லாம் கூட மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு விஷயம் குர்ஆன்.
அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அற்கொடைகளில் ஒன்று என்ன? குர்ஆன். அந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் எவ்வளவு இபாதத்துக்களை செய்து உங்களுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இப்ப குரைஷ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நதுர் பின் கினானா அப்படிங்கிற அந்த வழிவகையில வந்தவங்க தான் வந்து இவங்க குரைஷியர்கள். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து கர்ஷ் அப்படிங்கறதுல இருந்து தான் வந்து குரைஷ் அப்படிங்கிறது வந்துச்சு. அதே மாதிரி இப்னு அப்படின்னு சொல்லல, இப்னு ஹாலித் இப்னு வலீத், அப்ப இப்னுங்கிறதுல இருந்து புனை அப்படிங்கிறது வந்தது. சரிங்களா? அப்போ கர்ஷ் அப்படிங்கிறது குரைஷ்ல இருந்தும் இப்னுங்கிறது புனையில இருந்தும் வந்தது. அப்போ நதுர் பின் கினானா அப்படிங்கிற கூட்டத்திலிருந்தும் இந்த கர்ஷுங்கிற கூட்டத்திலிருந்து தான் இந்த மக்காவில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த குரைஷ் அப்படிங்கிறது எந்த இதுல இருந்து வந்தது? கர்ஷ். சரிங்களா? கர்ஷ், கர்ஷ், குரைஷ் கர்ஷ்ல இருந்து வந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, கர்ஷ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் வாழ் உயிரினம். சரிங்களா? அப்போ இந்த அரபியர்களுக்கு மத்தியில இந்த மிகப்பெரிய கடல் வாழ் உயிரினம் என்பது ரொம்ப தெரியப்பட்ட ஒரு ஃபெமிலியரான ஒரு உயிரினமாக இருந்தது. அப்போ அவங்க எப்பெல்லாம் கப்பல்ல போறாங்களோ அது என்ன பண்ணும்னா அந்த கப்பலவே அப்படியே கவுத்தி விடக்கூடிய அளவிற்கான சக்தி பெற்றதும் இல்ல மற்ற கடல்வாழ் உயிரினங்களை சாப்பிட்டு அது உயிர் வாழக்கூடியதாகவும் இருந்தது. சரிங்களா? அப்ப இந்த கர்ஷ் அப்படிங்கிறது எதை வந்து சிம்பலைஸ் பண்றது, அதாவது எதை வந்து குறிப்பிடக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அந்த கர்ஷுங்கிற அந்த கடல்வாழ் உயிரினத்தை யாராலும் தூக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இவர்கள் குரைஷ்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஏன்னா அவர்கள் மிகவும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக, அவர்களுக்கு எதிராக யாருமே வந்து போர் செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அரபிய கோத்திரத்திலேயே சிறந்தவர்களாக இந்த குரைஷியர்கள் இருந்தாங்க. மக்காவுல வசித்தாங்க. அந்த கோத்திரத்தில இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க. சரிங்களா? சோ இவங்க எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி இவர்களுக்காக கிடையாது, அந்த வீட்டின் இல்லத்தின் காரணத்தினால இவர்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையும் பாதுகாப்பும் கிடைத்தது. சோ நமக்கு இருக்கக்கூடிய பெயரை வைத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வாரிசு வந்து இந்த பரம்பரை பணக்காரங்க, இவங்களுக்கு இந்த பேரு, இதை வச்சுதான் எனக்கு இந்த மரியாதை, நான் இவ்வளவு கண்ணியம் அப்படின்னு நினைச்சுக்கிடவே கூடாது. அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். ஊர்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்க வீட்டு பேர் என்ன? எங்க வீட்டு பேர் இது. உங்க வீட்டுக்கு பேரே இல்லையா? ஐயோ உங்கெல்லாம் வந்து பரம்பரை பணக்காரன் கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரி எண்ணம் யாரிடமாவது இருந்தா அழிச்சு எடுத்துருங்க. அல்லாஹ்விற்கு மிகவும் பிடிக்காத ஒரு செயலில் ஒன்று. எவ்வளவு உயரத்திற்கு எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பணிவானவர்களை மட்டுமே நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சோ அப்படிப்பட்ட பணி உள்ளவர்களாக அவன் நமக்கு அளித்த அற்கொடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, எந்த ஒரு ஷிர்க்கும் செய்யாத, அவனை மட்டுமே வணங்கக்கூடிய நாவையும் உள்ளத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.